டெவன் கான்வே இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அதை வாங்கிட்டு என்ன சொன்னாருன்னா, ஸோ இந்த மேட்சை ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுவும் இன்னைக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக எங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது. நான் வந்து ஒரு சில மேட்சஸ்ல இனிஷியலாக வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் மிஸ் டைம் ஆயிடுச்சு, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடந்திருக்கு. பட் இன்னைக்கு ஜெயிச்சது எங்கள் டீமாக விளையாடி குரூப்பாக வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக பண்ணி மேட்சை ஜெயிச்சது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. நான் என்ன நினைச்சு இந்த கேமை விளையாடணும்னா, ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு என் ரேஞ்சுக்கு எல்லாம் போட்டாங்கன்னா அந்த ரேஞ்சு ஷாட்ஸை நான் ஆடுவோம் அப்படின்ற முடிவு எடுத்து வந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ் போட்டாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷாட்ஸை நான் மேக் பண்ணேன். ஒரு சில இடத்துல வந்து நான் ப்ரெஷரில் இருந்தேன். அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது கூட நான் காமாக, ஸோ அவங்க என்ன லைன் அண்ட் லென்த் போடுறாங்க, ஸோ அதை ட்ரை பண்ணி அவங்கள ரியாக்ட் பண்ணி ஒரு குட் ஷாட் ஆரம்பித்தேன். ஸோ அவங்க போட்ட பாலை வந்து ரியாக்ட் பண்ணி அப்படியே ஆட ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரி பலன் எனக்கு ஒரு பக்கம் கிடச்சிது. ஸோ நான் எந்த ஒரு இடத்துலையும் இவர் இந்த பால் போட்டால் அவுட் ஆகிடுப்பா, இந்த பால் போட்டால் அவுட் ஆகிடுவாருப்பா அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் நான் ப்ரிடிக்டபிளாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எனக்குள்ளே இருந்தது. ஸோ நான் வந்து பால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறாங்களா, அவங்கள க்ரீஸில் ஏறி அவங்க லைன் அண்ட் லென்த்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு கரெக்டான லைன் அண்ட் லென்த்து வர விடாமல் தடுக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே எனக்கு ஒரு பக்கம் நல்லா இருந்தது. ஸோ சிஎஸ்கே அணிக்கு நான் 2வது வருஷம் இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, அதுவும் சிஎஸ்கேக்காக. ஸோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருக்காங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு அந்த அளவுக்கு லாயலாக இருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஆள்லாம் அந்த டீமில் இருந்தால் என்ன அளவுக்கு சப்போர்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு சிறப்பான பிளேயராக எம்எஸ் தோனி இருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த மேட்ச் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்கள் டீமுக்குமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் நம்ம டெவன் கான்வேயோட இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் மேக்ஸ்வெலோட இன்னிங்ஸ்லாம் பார்த்தோன்னே இதை மறந்துருப்பீங்க. பட் இதை ஒரு முக்கியமான ஸ்கோர் வர்றதுக்கு மெயின் காரணமாக இருந்தது கான்வே. அதை பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.